We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கு என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியா, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்ப அது 1 மாசத்துக்கு 1/2 மாசத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தாரு, நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனா அவர் தான் நிறைய கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. உறுப்பினர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.